பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், ஒரு இடைத்தேர்தல் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக திரு நாகராஜ் உள்ளிட்டவர்கள் சொல்கிறது, எத்தனை இடங்களில் இவங்க வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டிற்கு இதனால் என்ன கிடைக்குது? அவர் நாடாளுமன்ற தேர்தலே சொல்கிறாரு, இதையெல்லாம் களத்தில் கொண்டு போய் நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இடைத்தேர்தல் என்பது ஒரு இடைத்தேர்தல் என்று பேசுவது கரெக்டு தான். ஆனால் தற்போதைய நிலைமையில பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கின்றார்கள். அவருடைய திட்டங்கள் செயலாக்கங்கள் அவர்களெல்லாம் ரொம்ப பாராட்டி கொண்டுதான் இருக்கின்றன. அதன் காரணமாகத்தான் 40க்கு 40 போன தடவையாவது 38 இடம் ஒரு இடம் தேனியில் போச்சு. இந்த தடவை 40 இடங்களும் 39 இடங்களும் தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்த்து 40 இடங்கள் வெற்றி பெறுகின்றார்கள் என்றால் அதை சாதாரணமாக கடந்து கொண்டு இது ஒரு இமாலய வெற்றி. அது ஈக்குவலா எதையும் சொல்லவே முடியாது. 40க்கு 40 என்பது மிக மிக பெரிய வெற்றி. இது இப்பதான் நடந்திருக்கு. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெற்றியினுடைய அதை டிசைட் பண்றாங்க, எந்த அளவிற்கு திமுக இப்பொழுது வெற்றி பெறும். இப்ப இந்த ஸ்டேட் ஒரு அசம்பிளிலையும் எந்த அளவிற்கு திமுக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு அதையும் டிசைட் பண்ணி பார்க்கும்பொழுது 221 இடங்கள்ல இன்னும் அந்த பேசிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தி பெர்ஃபார்மன்ஸ் இன் லோக்சபா எலெக்ஷன் 221 இடம் அவங்க கட்டாயம் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு அந்த லீடிங் எல்லாம் பார்த்துட்டு சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி ஆல்சோ. ஆகவே இட் இஸ் அ ஃபோர்கான் கன்க்ளூஷன். அது மக்கள் ஆல்ரெடி திராவிட முன்னேற்ற கழகத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முடிவு எடுத்து விட்டார்கள் என்பதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு விஷயம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா நம்முடைய நண்பர் பாஜக நண்பர் நாகராஜ் பேசும்பொழுது அதுக்கு நானே பேசணும்ன்ற திரு பாலச்சந்திரன் அவர்கள் உடனே பதில் சொல்லிட்டார். இன்ஃபேக்ட் நான் தாம்பரத்தில் இருக்கிறவங்க என்னுடைய இடத்துல தான் அந்த 4 கோடி ரூபாய் பணம் பிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது இன்னைக்கு அதை பத்தி மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ப்ரோப் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு யார் ஆன்சர் பண்ணும்? எனக்கு மிக வருத்தமாக இருப்பது என்னவென்றால் அந்த கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர் ஒரு RSS பிரமுகர், அவரை கூட இன்ட்ராகேட் பண்ற அளவிற்கு வந்திருக்கின்றது என்றால் அந்த அளவுக்கு பாஜக ஒரு RSS பிரச்சாரக்காக இருந்தவர். அவர் தான் மிக முக்கிய பொறுப்பில் இன்னைக்கு கேசவ விநாயகம் என்பவர் இருக்கின்றார் என்றார். அவரை கொண்டு போய் இன்னைக்கு இன்ட்ராகேஷனை கொண்டு நிறுத்தி இருக்கின்றார்கள். இது என்பது எவ்வளவு மோசமாக இருக்கின்றது என நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றேன். அடுத்ததாக பணம்னு பத்தி ஈரோட பத்தி பேசுறாரு. பணத்தை பத்தி பேசுறதுன்னா இன்னைக்கு பாஜகவை பத்தி பேசிக்கொண்டே போகலாம். இது திரு நாகராஜுக்கே தெரியும். இந்த தடவை எவ்வளவு கேஷ் எங்கெங்க பிடிச்சிருக்காங்க ஸ்டேட்லன்னு பாத்தீங்கன்னா குஜராத்தில் தான் சார் அதிகமாக பிடிச்சிருக்காங்க. அப்ப ஏன் அங்க அவ்வளவு பெரிய அமௌண்ட் பிடிக்கப்பட்டது? அடுத்ததாக அவர் போற போக்குல தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன் கமிஷன் சரியா வேலை செய்யலன்னு இது ரொம்ப அதீதமான ஒரு நடவடிக்கை என்பது அந்த சூரத்துல எதிர்கட்சிகள்லாம் வாங்கி காங்கிரஸினுடைய 2வது நிலைமையில அவர் போனா போட்டோம், அடுத்தது ஒரு டம்மி கேண்டிடேட்னு போட்டு அவருடைய அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணுவாங்களான்னு பார்த்து அதையும் ரிஜெக்ட் பண்ணி யாரெல்லாம் அதுல தேர்தலில் போட்டியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்கள எல்லாரையும் பிடிச்சி வித்ட்ரா பண்ண சொல்லி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சாச்சுன்னு சொல்றது இதை விட ரொம்ப மோசமானது என்பது வேற என்ன. நீங்க ஒண்ணு பேசினா அதுக்கு மேல எலெக்ஷன் கமிஷனை பத்தி பேசுவதற்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதுதான் யதார்த்தமான. அதை கடந்து ஒரு வெற்றி இருக்கு. அவர் இந்த தேர்தல் களத்தில் இதெல்லாம் பேசுவாங்கன்றதுனால அதையும் முன்வைக்கிறாரு. நீங்க 40 இடம் 39 இடம் எவ்வளவு வெற்றி பெற்றாலும் மத்திய அரசோட ஒரு இணக்கமா இருக்கிறது இல்ல. காங்கிரஸ் முதலமைச்சர் சொல்றாரு அவரே அப்படி நிர்வாக விஷயங்களுக்காக நிதிக்காக எல்லாம் இணக்கமா இருக்கணும் அப்படின்னு இருந்தா இங்க எப்பவுமே எதிரி மனப்பான்மையோடு இருக்கீங்க, அது எப்படி செயல்பட முடியும்? அதனால மக்களுக்கு என்ன பயன் அப்படின்லாம் கேள்வி முன்வைக்கிறாரு. எஸ், எக்ஸாக்ட்லி. அது ரொம்ப நியாயமான கேள்விதான். நான் அதை டிஸ்பியூட் பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் பேசுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க. நம்முடைய பிரதமர் இப்ப சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி கூட கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்துடைய முக்கியத்துவத்தை ரொம்ப பிரமாதமாக பேசினார். பட் நடப்பது என்ன சார்? நமக்கு பணம் வர வேண்டியது அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் அது வரமாட்டேங்கிறதுனா 1 ரூபாய் கொடுத்தா அதுல 29 காசு நமக்கு வருகின்றது. என்ன இதை கேட்டோம்னா
பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து பேசுகிறார்கள். எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் சார், எல்லா மாநிலத்துக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தல சார், மன்னிக்கணும் நாகராஜ், உத்தரப்பிரதேசுக்கு பொருந்தாது. ஒரு நிமிஷம் நிதி கொடுக்க முடியும், அது உங்களுக்கு தெரிய விஷயம் தானே சார். நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க ஒரு வரையறை வரையறுக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது, திரும்ப திரும்ப நீங்க அதையே முன்னெடுத்த இல்ல அப்படிதான் சார், அது பேச வேண்டிய நிலைமை வந்திருக்கு சார். இது ஏன்னா இது நானும் நீங்களும் நாகராஜ் அவர்களே உங்களோட நான் வேறு தொலைக்காட்சிகளிலும் பலமுறை இதை பத்தி பேசியிருக்கிறேன். நீங்க நாம்ஸ் நீங்க எப்போ ஒண்ணு பிக்ஸ் பண்ண திரேதாயுகத்துல பிக்ஸ் பண்ணிட்டு அதே தான் நான் கண்டினியூ பண்ணுவேன்னு சொன்னா எப்படி சார் அது? இங்க நமக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக போகிறது, பீகாருக்கு அதிகமாக போறதுன்னா இல்ல அது வந்து நாம்ஸ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது யார் பிக்ஸ் பண்ணது, எப்ப பிக்ஸ் பண்ணது? அதை நீங்க அப்படியே தொடர்ந்து அந்த வஞ்சிப்பதுன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க வந்து உத்தரப்பிரதேசம் வந்து 3வது பொருளாதார நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு டாம் பண்றீங்க. ஆனா அவங்களுக்கு ₹1 கொடுத்தா ₹2.5 நீங்க பணம் கொடுக்குறீங்கன்னா அது எந்த விதத்துல நியாயம் சார்? அந்த நாம்ஸை பிக்ஸ் பண்றது அப்ப நியாயமாக பிக்ஸ் பண்ணாங்களா? ஆகவே let us come back to the issue. நீங்க டாபிக் என்ன இருக்கு? ஒரே நிமிஷம், நான் உங்க வார்த்தை ஏத்துக்கிறேன். இல்ல உங்க வார்த்தை ஏத்துக்கிறேன். இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். உங்க ஏத்துக்கிட்டேன், நான் உள்வாங்கிட்டேன் உங்களோட கருத்தை. நான் கேட்கிறேன், அதாவது நீங்க 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் பண்றதுங்கிறது இந்த நடைமுறை பின்பற்று வந்தது. 10 ஆண்டு காலத்தில் இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். 10 ஆண்டு காலத்துல பாஜக வந்திருக்கிறது. இப்பொழுது கூட்டணி ஆட்சி ஏற்பட்டிருக்கிறது. நீங்க மாதிரி ஃபுல் மெஜாரிட்டில இல்ல, நீங்களே பெருமைப்படுறீங்க, எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க, நான் ஏத்துக்கிறேன். இப்பொழுது சந்திரபாபு வந்திருக்கார், ஜேடிஎஸ் அவங்க நம்முடைய நிதிஷ்குமார் வந்திருக்காங்க, இன்னும் பல்வேறு சிறிய கட்சிகள் வந்திருக்காங்க. நீங்க அசுரபலத்தோடு இருக்கிறீர்கள். நீங்க அதுக்கு ஜனநாயக ரீதியான முயற்சியை மேற்கொள்ளலாமே. அதை விட்டுட்டு மத்திய அரசை மட்டும் தொடர்ச்சியாக விமர்சிப்பது, எதிர்ப்பது, திட்டங்களை தடை செய்வது, அதையும் செய்யணும். மோடி மாநில சுயாட்சியை பற்றி பேசினாரு, மாநில உரிமை பற்றி பேசினாரு. பிரதம அமைச்சராக வரும்போது ஏன் கூட்டணி கட்சிகள் பேசணும்? அவரே பேசலாமே கேட்கிறார். ஒரு நிமிஷம் இல்ல கார்த்திகை செல்வன், அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப நண்பர் பேசுறாரு, நாகராஜ் நீங்க ஐ திங்க் ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ண, நார்மலா அப்படி பேச மாட்டீங்க. நீங்க என்ன உங்களுக்கு எஜுகேட்டட் மைண்டோட வந்து உட்கார்ந்துருக்கீங்களான்னு எனக்கு வருத்தமாக இருக்கின்றது. I don't know what is the reason behind that. ஒரே வாரம் திரும்ப வந்துட்டு இருக்கா தான் நான் கேக்குறேன். இல்ல அப்படிதான் வரும் சார், அப்படிதான் வரும். உதாரணமா நீங்க சொன்னீங்க கல்விக்காக கொடுக்குறாங்க, அந்த கல்வி கொடுக்க பணத்தை வந்து ஏன்னா நீங்க எல்லாம் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லும்போது அதையும் நான் பேச வேண்டியிருக்கு. கல்விக்காக பணம் கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு. அப்படி இட் இஸ் யுவர் பவுண்டட் டியூட்டி சார். நீங்க எஜுகேஷனுக்கு இவ்வளவு ஒதுக்கி ஸ்டேட்டுக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னா அவ்வளவு கொடுக்கலன்னா அது வந்து தட் இஸ் நாட் அப்ரோப்ரியேட் ஆன் தி பார்ட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் நாட் டு டிஸ்பர்ஸ் சம்படி. உதாரணமா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். இப்ப இது ஆர்டிஏன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆர்டிஏங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு குறைஞ்சு போயிருக்கு. அது காரணம் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு குறை சொல்ல முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பணமே வரல. இன்ஃபேக்ட் 60-40 அதான் ரேஷியோ. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த பணம் வராதனால என்ன பிக்ஸ் பண்றாங்களோ அதுல வந்து ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்டால கொடுக்க முடிகின்றது. அப்ப ஏன் நீங்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க ஒய் ஆர் யூ ஷர்க்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி? நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தையே கொடுக்க மாட்டேன். நான் வந்து 29 பைசா. ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன், ஒரே ஒரு क्वेश्चन. நவோதயா பள்ளிகள் கொடுக்க மாட்டேன்றீங்க. ஒய் ஆர் யூ நாட்? நான் சொல்றேன், எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒய் ஆர் யூ இல்ல சார், நீங்க வந்து நான் கேக்குறேன், ஒய் ஆர் யூ நவோதயா பள்ளிகள்? நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நவோதயா பள்ளிகள் இந்தியா முழுவதும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு ஒரு மாணவனுக்கு 80,000 ரூபாய் செலவு செய்யறாங்க. நவோதயா பள்ளிகளை நீங்கள் ஏன் அனுமதிப்பதில்லை? ஏன் அனுமதிக்கிறது தான் கேள்வி. நீங்க பள்ளிகளை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க, மத்திய அரசுடைய பள்ளிகளை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா வர்ற வருமானத்தை பயன்படுத்துறீங்க. அதான் கேள்வி. திட்டங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, அதான் கேள்வி. நீங்க ஒரு கேக்குற கேள்வியே தப்பு சார். நவோதயா பள்ளி வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணாங்கன்னா தட் இஸ் a prerogative of the state government not to allow it. அதனால நீங்க ஏன் அலோவ் பண்ண மாட்டீங்கன்னு அதை கேட்டேன். நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை ஏன் கொடுக்கலன்னா, ஏன் நீங்க நான் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறேன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி சார் நியாயமா இருக்க முடியும்? ஆர்டிஎல்ல நீங்க 60% கொடுக்கணும். ஒய் ஆர் யூ நாட் ரிலீசிங் தி ஃபண்ட்ஸ்? நீங்க ஆர்டிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கேக்குறேன் சார். எல்லா ஸ்டேட்லயும் அது பயன் தருகின்ற பொழுது நீங்க ஏன் அனுமதிக்க மாட்டீங்கன்னு கேக்குறேன் நான். ஐ திங்க் உங்களால இன்னைக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால தான் எஜுகேட்டட் மைண்டோட இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
எல்லாத்துக்கும் நீங்க குறுக்க பேசுறீங்க. பட் இல்ல சார், நான் சொல்லிட்டேன், நீங்களே பேசிட்டீங்க, என்ன பதில் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. இல்ல நீங்க நான் சொல்றேன், பட்டியலிடுறேன். இல்ல நான் ஒரே நிமிஷம் ஒவ்வொருத்தரா பேசலாம் சார். வர